தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்படிப்பட்ட தமிழ் என்ற அறிவின் கடலினுடைய ஆழத்தை இதுவரைக்கும் எந்த ஆய்வாளராலையும் அளந்து பார்க்கவே முடியாம இருக்கு. அதாவது இன்றைக்கும் தோண்ட தோண்ட தமிழர்களுடைய நாகரிகம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு, கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதாவது ரீசெண்டா கூட இரும்பு, இந்த உலகத்திலேயே முதல்லா இரும்பை பயன்படுத்தி, அதாவது இரும்பை பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு நாகரிகம் இந்த உலகத்திலேயே முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான் அப்படின்னு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் ரீசெண்டா கிடைச்சிருக்கு. உங்களை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையா உருவாக்கி வெறும் அற்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இருமொழி கொள்கை அப்படின்றது 1965 அந்த காலகட்டத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் அதுதான் செயல்பட்டுக்கிட்டு வருது. தமிழ்நாடு இன்னைக்கு அதாவது இந்தியாவிலேயே மருத்துவத்திலும் சரி, இந்த கல்வியிலும் சரி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற மாநிலங்களுக்கு ஒரு உதாரணமாக இயங்கி கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்க இந்த மாதிரி இந்த 3வது மொழியா நீங்க எது வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதான் இதுக்கு முன்னாடி 3வது மொழியா ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் தமிழ் மக்கள் ரொம்ப அதாவது அவங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியாது, அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 3வது மொழியா எது வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது மொழியா எது வேணாலும் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாணவன் என்ன பண்ணுவா? ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல, அதாவது இவங்க மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஹிந்தி மொழியை, அவ்வளவு மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த மாணவன் என்ன பண்ணுவா? ஹிந்தி தான் எடுத்துக்குவேன், நான் ஹிந்தி தான் படிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவான். 3வது மொழியா சரி ஹிந்தி தான் படிப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா ஹிந்தியை திணிக்க வராங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாட்டினுடைய அரசு இல்ல நாம 3வது மொழியா ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மொழிக்காக எவ்வளவோ பேர் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண ஒரு மண்ணு தமிழ் மண்ணு. ஸோ அப்படி இருக்க அவ்வளவு ஈஸியா இல்லை, இதை ஏத்துக்கவே கூடாது, ஏத்துக்க மாட்டாங்க, அது நல்லாவே ஏத்துக்க மாட்டாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது எப்போவுமே தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்கும். மத்திய அரசு சும்மா கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய